வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூலை 27 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்க தொடங்கியிருக்கு. கரை கடக்க தொடங்கும் பொழுது மழை பொழிவு தொடங்கும் என்றும், தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டிலே மழை. காற்றில் ஏற்படக்கூடிய வேக மாறுபாடு, அதாவது திசையிலையும் வேகத்திலையும் தொய்வுலையும், அதாவது தொய்வு ஏற்படும். நம்ம ஏற்கனவே இதை சுருக்கமாக சொல்லுவோம். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கியிருக்கு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை, இதனால் பாலக்காட்டு கணவாயில் குளிர்ந்த சாரல் வந்து கொண்டிருக்கிறது. முக்கோணத்திலே நனைக்கும் மழை முதல் லேசான மழை. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாயின் பகுதிகளில் குளிர்ச்சியான காற்று 20 டிகிரி செல்சியஸாக குறைந்திருக்கிறது. இப்பொழுதைக்கு 20 டிகிரி மிக குளிர்ந்தான காற்று. இப்படி மழைப்பொழிவும் ஆங்காங்கே சாரல் மழைப்பொழிவாக தொடர்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட, சென்னை மன்னார்குடி, சென்னை உட்பட மழை. சென்னை மாநகரை விட தென் சென்னை, தாம்பரம், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை. ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு வந்து நல்ல மழைப்பொழிவை தாம்பரம், கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சுமார் 1 மணி நேரம் கொடுத்து இப்பவும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாலை நேரத்தில். அதே போல புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் தொடங்கிய மழை கந்தர்வக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாநகர பகுதிகளுக்கு கனமாக கொடுத்து, நெய்வாசல், ஒரத்தநாடு மற்றும் வடுவூர் பகுதிகளுக்கும் கொடுத்து, மன்னார்குடிக்கு ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, டெல்டாவில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதே போல அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழை. லப்பை, குடிக்காடு, பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் நேற்றே மழை தான். அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்படி மழைப்பொழிவு தொடங்கி விட்டது எனலாம். ஆக இனிமேல் வெயில் குறையும், படிப்படியாக வெயில் குறையும். 30, 31ஆம் தேதி முற்றிலுமாக வெயில் விலகும். தென்மேற்கு பருவமழை 1ஆம் தேதியிலிருந்து மேலும் வலுப்பெறும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகாவில் கனமழை காத்திருக்கு. ஆகஸ்ட் 1லிருந்து 10 வரை பெய்யக்கூடிய மழையில் ஆகஸ்ட் 3, 4, 5 வலுத்த பலத்த மழை. வயநாட்டுக்கு அச்சுறுத்தல் மழை இருக்கு. ஆகஸ்ட் 3, 4, 5 ஆடிப்பெருக்கு அடுத்த நாள்லாம் வயநாட்டுக்கு அச்சுறுத்தல் மழை இருக்கு. கபினி அணையை பொறுத்த வரைக்கும் மெல்ல நிரம்ப தொடங்கும் வயநாட்டு மழையின் காரணமாக. அதாவது ஆகஸ்ட் 10 தேதிக்குள் கபினி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை 27ஆம் தேதி, 25 ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும்னு சொன்னோம். அது வெப்பசலன இடிமழை பொழிவாக. 27க்கு மேல் வெப்பசலன இடிமழை பொழிவு பரவலாகும் மாத இறுதி நாட்கள்னு சொன்னோம். தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நாட்கள்ல 27க்கு மேல் தொடங்கும்னு சொன்னோம். தொடங்கி இருக்கு. இது நாளுக்கு நாள் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும், சாரலோட வேகமும் அதிகரிக்கும். தொடர்ந்து மதியத்தில் கொஞ்சம் வெயில் வந்தாலும், கொஞ்சம் உப்புசம் வந்தாலும், மாலையில் அப்படியே தலைகீழாக மாறிடும். மாலை வந்தால் குளிர்ந்த காற்றும் மழையும் இருக்கும். இப்படி வரக்கூடிய 31, 30ஆம் தேதி, 30, 31ஆம் தேதி நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டிலும் படிப்படியாக வெப்பசலன மழைப்பொழிவோட அளவு பரப்பு கூடும். இப்போ ஒடிசாவில் கடக்க தொடங்கியிருக்கூடிய நிகழ்வு நாளை தான் முற்றிலுமாக தரையேறும். டப்புன்னு தரையேறி போயிடாது. இன்றைக்கு கால்வாசி, நாளைக்கு கால்வாசி, நாளை மதியத்துக்கு மேலே முழுசா அது தரையேறும். ஆக கரையேற தொடங்கி இருக்கிறது, மெல்ல தரையேறும் என்றுதான் சொல்லலாம். பாலாசூருக்கும் கொல்கத்தாக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடந்து கொண்டிருக்கு. இது அப்படியே மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து 31ஆம் தேதி தான் அது குஜராத்தை தாண்டும். ஆகவே அங்க போனதுக்கு அப்புறம் தான் தென்மேற்கு பருவமழை காற்று திசை மாறும் கேரளா பக்கம். அது பாகிஸ்தான் பகுதியை போய் செயலிழந்த பிறகு முழுமையாக திரும்பும். ஆக 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வலுவான தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை, அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை, கேரளா, கர்நாடக மழை. தமிழ்நாட்டில் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா, இலங்கை ஒட்டி அமைய இருக்கிறது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை ஒட்டி அமையக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு காற்று தென்கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும். கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவு 1ஆம் தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். தினசரி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள், அடிக்கடி கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மத்திய பகுதி, வடக்கு பகுதி எல்லாமே அடங்கும். நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு உண்டு சாரல் மழையாக இருக்கும். கொஞ்சம் நல்ல மழை, கொஞ்சம் வலுவான மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி மற்றும் ஈரோடு வடக்கு, ஈரோடு பெரும்பாலான பகுதிகள் இருக்கும். ஈரோடு வடக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கும் இருக்கும். இடையில சாரல் மழை. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திற்கும்
இன்னும் கடலோரம் வர வரதான் கொஞ்சம் வலுவாக இருக்கும். வட கடலோரம் கொஞ்சம் நல்ல மழை தினசரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மேற்கே கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். கடலோரமும் லேசாக குறைவாக இருக்கும் மழை இருக்கும். அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் குற்றால அருவி நீர்வரத்தை அதிகரித்து குளிக்க தடை விதிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. முதல் வாரம் முழுவதுமே, குறிப்பா 3ஆம் தேதி, 2ஆம் தேதி, 1ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை 3, 4, 5, 6, 7 எல்லாம் பலத்த நீர்வரத்திற்கு தடை விதிக்க வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. ஆக குற்றால அருவிக்கு தடை விதிக்கும் அளவிற்கு மழை இருக்கும், நீர்வரத்து இருக்கும் என்பதுதான் இதோட சுருக்கம். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் பலத்த மழை இருக்கும். ஏலக்காய் சாகுபடி பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதியில் நல்ல மழை இருக்கும். வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் அதிக மழை இருக்கும். நீலகிரியில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் வரைக்குமே அந்த மழை பொழிவு எட்டும் சாரல். அதாவது உதகமண்டலம் தாண்டி கோடநாடு, கோத்தகிரியும் தாண்டி பவானி சாகர் வரைக்கும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை ஈரோடு மாவட்டத்துக்கு கிடைக்கும். அதே போல கோயம்புத்தூர் வடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிறுவாணி அணைக்கட்டு பகுதி மற்றும் மருதமலை பகுதிகளில் கூட நல்ல மழை தெரியுது. அந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்கு தினமும் மழைப்பொழிவை கொடுக்கும். பில்லூர் அணைக்கட்டு பகுதிகளுக்கு தினமும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல கோயம்புத்தூர் மாநகருக்கும் சாரல் இருக்கு. அதை சுருக்கமா சொல்ல போனா படிப்படியா மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும், ஒதுக்குதல் குறையும். 1ஆம் தேதியிலிருந்து நல்ல தென்மேற்கு பருவமழை இருக்கும். அணைகள் நீர்க்கடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சியுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை கண்டிப்பா இருக்கும். எல்லினோ என்பதெல்லாம் மனசுல போட்டுக்கணும். ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு மழை பெய்யுமான்னு ஒரு எப்ப பெய்யுங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வானிலை இருக்கே கேட்கணும். உள்ள போய் கேட்கலனா கூட மேல தலைப்பிலேயே என்னைக்கு மழை பெய்யும்னு போட்டிருக்கோம். தினம் ஒரே செய்தியை தான் சொல்லிட்டே இருக்கோம். மனசுல போட்டு இந்த எல்லினோங்கிறத போட்டு புழுங்கி விரக்தி அடைஞ்சு என்னட்ட கைபேசி அழைப்புல கேட்குறீங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க. விரக்தி அடைஞ்சு கேட்குறீங்க, ரொம்ப கஷ்டமா பேசுறீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய கஷ்டம் போக தானங்க தினமும் அறிக்கை போட்டுட்டு இருக்கேன். ஒரு அறிக்கை கேட்டா கூட போதும். ஒருத்தர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு கூட மழை பெய்யாதான் சார் போகுமா, மழையே பெய்யாதா அப்படிங்கிறார். மழை பெய்யும் சொல்லிட்டே இருக்கோம். இதை பெஞ்சிட்டு இன்னைக்கு 4 மணிக்கு மழை வர்றதுக்கு நேரம் கூட மழையே பெய்யாதா சார்னாரு. அப்படியே மேற்கே பாருங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். மேற்கே பார்த்தா மழை. அப்படியே அங்கே போன் பண்ணுங்க அந்த ஊருக்கு அப்படின்னு, கனமழை பெய்யுது அப்படின்னு அந்த அவர் சொன்னார். அப்பதான் அவருக்கு மகிழ்ச்சி வந்துச்சு. ஆகவே மழைப்பொழிவு இருக்கு நம்பிக்கையோடு இருங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். செப்டம்பர் முதல் 10 தேதியை சரி ஆகஸ்ட் முதல் 10 தேதியை விட ஆகஸ்ட் 15 நல்ல வலுத்த மழை இருக்கு. அணைகளை நிரப்பும் மழை ஆகஸ்ட் இறுதி. ஆகஸ்ட் 15க்கு பிறகு செப்டம்பர்ல அணைகளை நிரப்பியே விடும். உபரி நீர் திறக்கும் மழைக்கு இருக்கும். செப்டம்பர் இறுதியெல்லாம் கேரளா, கர்நாடகாவிற்கு பாதிக்கும் மழையே இருக்கு. வயநாட்டுக்கெல்லாம் பாதிக்கும் மழையே இருக்கு. செப்டம்பர், அக்டோபர்ல. அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை பெரியே புரியும். ஆனால் அது தென்மேற்கு பருவமழை காலம். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15, 16 வரைக்குமே இருக்கும். அப்படியே தலைகீழா அக்டோபர் 18 வடகிழக்காக மாறும். ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே ஒரு 15 நாள் வடகிழக்கு பருவமழை மாதிரியே நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சு பொழியும். இதெல்லாம் திரும்ப சொல்லிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை அபரிவிதமாக இருக்கும். அதிக மழை, நிரப்பு மழை அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு. அதில் குறிப்பா டெல்டா, தென் தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமா இருக்கு. இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை வலுவாக இருக்கும். அதிக நாட்கள் மழை நாட்கள், குறைவான இடைவெளி நாட்கள் குறைவு. சிறு நிகழ்வும் வலுவான மனிதனும் வலுவான நிகழ்வும் உண்டு. இதை நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். ஓகேயா? எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க. எங்க மாவட்டத்துக்கு உண்டா, எங்களுக்கு உண்டா, எங்க ஊருக்கு உண்டா, அதெல்லாம் கேட்காதீங்க. அறிக்கையை தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? நான் இது வரைக்கும் சொன்னதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு எதில் கிடைக்கும் வானிலை இருக்குன்னு தெரியாமே நிறைய பேர் இருக்கீங்க. கைபேசி அடைக்கிறீங்க, நேராக வர்றீங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. மீண்டும் உங்களுக்கு நான் இதேமாதிரி ஒரு 25 நிமிடம் உங்களுக்கு கைபேசி அழைப்பில் பேச முடியுமா? ஒரு ஆள் 25 நிமிடத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு விளக்கமும் 25 நிமிஷம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.